ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம 10th ஓல்டு புக்கோட ரிவிஷன், ஃபஸ்ட் யூனிட் ரிவிஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம 4 வீடியோ கொடுத்துருந்தோம், கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த யூனிட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த யூனிட்டில் கொஞ்சம் கண்டென்ட் அதிகம், அதனால் அந்த 1.5 மணி நேரம் டைம் எடுத்துக்குது. அதுக்கு அடுத்தடுத்த யூனிட் இந்த அளவுக்கு இருக்காது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இதில் வந்து ரொம்ப ஸ்பீடாக நான் கவர் பண்ணிட்டு போகிறேன். ஸோ எல்லாத்தையும்லாம் சொல்ல மாட்டேன், ஏற்கனவே அந்த வீடியோவில் எல்லாத்தையும் சொல்லிட்டோம்ல. ஸோ அதனால் இது என்ன தேவையோ, ஸோ எது ரொம்ப முக்கியமோ, எதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமோ, எதெல்லாம் மறக்கிற மாதிரி இருக்குமோ, ஸோ அந்த மாதிரியான விஷயத்த கடை நான் சொல்லிட்டு போகிறேன். எந்த அளவுக்கு உங்களால் ஃபாலோ பண்ண முடியுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ நான் சொல்கிறத காட்டி உங்களுக்கு இன்னும் ஃபாலோ பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் இன்னுமே நல்லா படிச்சிட்டீங்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு இந்த பாடல் வரியை கொடுத்து இந்த பாடல் வரி என்னன்னு கேட்பாங்க. மெய்தான் கைதான் பொய்தான் கைதான், அவ்வளோதான். இதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ மாணிக்க வாசகர், இது 4 வரியை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து மெய் உடல் விதிர் விதிர்த்து உடல் சிரித்து, இந்த விரை மனம் எந்த நா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அதே மாதிரி கலல் அப்படின்னா அதாவது ஆண்கள் காலில் அணியும் அணிகலன். ஸோ அப்போ கலன் அப்படிங்கிறது அணிகலன் தான், பட் இங்கே ஆகுபெயராக நின்று என்ன குறிக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ அதற்கப்புறம் என்ன அப்படின்னா, இங்கே திருவாதவூர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை. திருவாதவூர் அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஓகேவா? திருவாதவூர், அதுக்கப்புறம் அரிமர்த்தன பாண்டியன், திருப்பெருந்துறை, அழுது அடியடைந்த அன்பர், ஆவுடையார் கோயில். ஸோ திருப்பெருந்துறை அந்த குதிரை வாங்க போன கதை, அதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அப்போ அந்த ஆவுடையார் கோயில் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அழுது அடியடைந்த அன்பர், கிபி 9ஆம் நூற்றாண்டு. ஓகேவா? ஸோ அதற்கப்புறம் இங்கே வந்தோம் அப்படின்னா 8,658 ரெண்டும் சொல்லியிருக்கேன். 8,658 அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அதற்கப்புறம் இங்கே ஜியு போப். ஓகேவா? ஸோ ஜியு போப்பு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அதுக்கப்புறம் இங்கே சதம், அந்த சதகம் அப்படிங்கிறத அதெல்லாம் வச்சு சொல்லியிருப்பேன். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ சதகம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ புக் பேக் ஆன்சர்லாம் அதுலேயே பார்த்தாச்சு. ஜியு போப் சொன்ன ஸ்டேட்மெண்ட், உலக வரலாற்றிலேயே நம் மனதை கவர்கின்றவர் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கோம். ஸோ அதற்கப்புறம் திருக்குறள், ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு இங்கே பாருங்களேன், ஒழுக்கம் தொழில் பெயர், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி படும் அப்படிங்கிறது செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று, இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ என்ன பொருள் அப்படின்னா, ஒருவருக்கு எல்லா சிறப்புகளையும் தர்றது ஒழுக்கம் தான். அந்த ஒழுக்கத்தை வந்து உயிரினும் மேலானதாக கருதி காக்கணும் அப்படிங்கிறதா. ஓகேவா? அப்போ உயிரினும் மேலானதாக கருதி காக்கணும். அடுத்து பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்தோம்பி தேரினும் அக்திய துணை. என்ன எம்முறையில் ஆராய்ஞ்சு பார்த்தாலும் ஒழுக்கம் தேப்பா நல்லதுனே, அதை காப்பாற்றுறது கஷ்டம்தான், எல்லாருக்கும் அதை காப்பாற்றுறது கஷ்டம்தான். ஆனால் எப்பாடுபட்டாவது அதை நீ விரும்பி காக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பரிந்து குட்டல் ஓம்பி, தெரிந்து குட்டல் ஓம்பி, அவ்வளோதான். ஸோ அடுத்து ஒழுக்கம் உடைமை குடிமை, இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். அப்போ ஒழுக்கம் உடைமை குடிமை, இங்கே குடிமையை பாருங்கள், உயர்குடி, அவ்வளோதான். அப்போ ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர், ஒழுக்கம் இல்லாதவை இழிகுடியினர். அடுத்து மரபினும் மோத்துக்குழலாகும் பார்ப்பான் பிறப்புடங்க குற்றங்களும். அப்போ ஒருவன் வந்து தான் கற்றிருந்த கல்வியை மறந்தாலும் அதை திருப்பி வந்து படிச்சுக்க முடியும். ஆனால் ஒழுக்கம் வந்து குறைஞ்சு போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அவனுடைய குடிப்பிறப்பினுடைய சிறப்பே அழிந்து போகும். அடுத்து அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இல்லான்கண் உயர்வு. பொறாமை இருக்கிறவன்ட்ட செல்வம் இருக்காது, அவ்வளோ. இங்கே பாருங்க, அழுக்காறு அப்படின்னா பொறாமை. ஓகேவா? அப்போ அழுக்காருன்னா பொறாமை. ஸோ பொறாமை இருக்கிறவன்ட்ட செல்வம் நிலைக்காது, அது போல் ஒழுக்கம் இல்லாதவன்ட்ட உயர்வு இருக்காது. அதுக்கடுத்து பாருங்க, ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபா கறிந்து. ஒழுக்கம் தவறுதால் ஏற்படும் குற்றங்களை நன்கு உணர்ந்த மனவலிமை மிக்கோர். ஸோ இங்கே பாருங்க, உறவோர் அப்படிங்கிறது மன வலிமை உடையோர் அப்படிங்கிற மீனிங். அப்போ ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்கு உணர்ந்த மனவலிமை மிக்கோர் ஒழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டாங்க, அந்த ஒழுக்கத்திலிருந்து கொஞ்சம் கூட டிவியேட் ஆகவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி, அவ்வளோதான். எய்துவர் அப்படின்னா அடைவருங்கிற பொருள். ஓகேவா? அப்போ ஒழுக்கம் உடையவர் மேன்மை அடைவர். அப்போ ஒழுக்கம் இல்லாதவங்க அடையக்கூடாத பழியை அடைவாங்க, அவ்வளோதான். அதை எய்தா பழி அப்படின்னு போட்டாங்களா, அவ்வளோதான். அப்போ எய்தா பழி ஈடுகட்ட எதிர்மறை பேரச்சம். அடுத்து நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் விடுமை தரும். அப்போ நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாகும். அப்போ தீயொழுக்கம் அப்படின்னா துன்பத்தை விளைவாக தரும், அவ்வளோதான். அப்போ வித்து அப்படிங்கிறது விதை, இடும்பை அப்படிங்கிறது துன்பம். ஓகேவா? ஸோ நல்லொழுக்கம் நன்மை குட்டல் ஒழுக்கம், தீமை குட்டல் ஒழுக்கம், அப்போ பண்புத்தொகை. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒழுக்கம் உடையவர் கொள்ளாவே தீய வலிக்கையும் வாயார் சொல்லல். அப்போ நல்லொழுக்கம் உடையவரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது. அதை ஒல்லாவே அப்படின்னா இயலாவே அப்படிங்கிறது மீனிங். ஓகேவா? அப்போ ஒழுக்கம் உடையவரால் தவறி கூட தம் வாயால் அதை தீமை தருகிற சொற்களை வந்து சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறதா. அடுத்து உலகத்தோடு ஒட்டோள்கள் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார். உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் அழிவில்லாதவர் தான், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ உயர்ந்தாரோடு, அதாவது உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவங்க எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் அறிவில்லாதவங்க தான். அடுத்து காலமறிதல். காலமறிதல்னா என்ன? செயலை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற காலத்தை அறிதல் தான் காலமறிதல். ஸோ காலத்தை அறிதல், என்ன காலம்? ஏற்ற காலத்தை அறிதல். எதற்கு? செயலை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற காலத்தை அறிதல் காலமறிதல், அவ்வளோதான். பகல் வெல்லும் கூறிய காக்கை இயல்வெல்லும் எந்தற்கு வேண்டும் பொழுது. அப்போ பகற்பொழுதுல வந்து தண்ணிலும் முடிய கோட்டானை காக்கை வென்றுடும், காக்கை ஜெயிக்க முடியும். அது போல பகையை வெல்ல கருது வேந்தார். பகையை ஜெயிக்கணும் அப்படிங்கிற நினைக்கிறேன்னா ஏற்ற காலம் இருந்து செயல்படணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு பகையை ஒருத்தன் ஜெயிக்கணும், பகைவரை ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன முக்கியம்? காலம் ரொம்ப முக்கியம். எந்த காலத்தில் செயல்பட்டால் அவனை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் ஜெயிக்கணும்.
அதுக்கேற்ற மாதிரி தான் செயல்படணும், அப்போ தான் ஜெயிக்க முடியும். அடுத்து பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை யாருக்கும் கயிறு. காலத்திற்கு பொருந்திய செயலை மேற்கொள்றதா செல்வத்தை நீங்காமல் நிற்குமாறு கட்டும் கயிறாகும். திரு அப்படிங்கிறதா செல்வம். ஓகேவா? ஸோ அப்போ பருவத்தோடு ஒட்ட ஒழுகல், பருவத்தோடு அதை காலத்திற்கு பொருந்திய செயலை மேற்கொள்றதா செல்வத்தை வந்து நீங்காமல் நிற்குமாறு கட்டும் கயிறாகும். அடுத்து அறிவினை என்பவளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யும். தகுந்த கருவிகளோடு ஏற்ற காலம் அறிந்து செயல்பட்டார் செய்தற்கரிய செயல்கள் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. தகுந்த கருவி வேணும், ஏற்ற காலம் வேணும், அவ்வளோதான். அப்படி இது ரெண்டும் நமக்கு இருந்துருச்சு அப்படின்னா செய்தற்கரிய செயல் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அடுத்து ஞானம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்ய. அப்போ உலகமே வேணும் அப்படின்னு நினச்சா கூட, உலகத்தையே அடைய விரும்பினா கூட காலமும் இடமும் பொருந்த செயல்பட்டா, காலம் அறிந்து அந்த இடத்தோடு பொருந்த செயல்பட்டா உலகத்தையே அடைய விரும்பினாலும் கைகூடும். அடுத்து காலம் கருதி இருப்பார் கலங்காத ஞானம் கருதுவார். உலகம் முழுவதையும் ஆள கருதுபவர். உலகத்தை முழுவதையும் ஆளணும்னு ஒருத்தர் நினைக்கிறேன் அப்படின்னா அதற்குரிய காலத்தை எதிர்பார்த்து கலங்காமல் காத்திருப்பார், அவ்வளோதான். ஸோ ஊக்க முடியாத ஒழுக்கம் போகிறதுக்கு தாக்கற்கு பேர்ந்தகித்து ஊக்க முடியாத காலத்தை எதிர்பார்த்து அடங்கியிருப்பானது ஆட்டுக்கடா பகையை தாக்குவதற்கு பின்வாங்கும் தன்மையை போன்றது. அப்போ ஆட்டுக்கடா வந்து பகையை தாக்குவதற்கு முன்னாடி ஒரு ரிவர்ஸ் எடுக்குது இல்லை, அதுதான். அப்போ ஊக்க முடியாதவன் காலத்தை எதிர்பார்த்து அவன் அவனுக்கு அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது, இருந்தாலும் காலத்தை எதிர்பார்த்து அவன் அமைதியாக இருக்கானா என்ன காரணம் அப்படின்னா ஆட்டுக்கடா பகையை தாக்குவதற்கு பின்வாங்குறது மாதிரி. அது மாதிரி அவன் இப்போ வந்து அமைதியாக இருக்கான், பின் வாங்கிட்டு திருப்பி போய் அட்டாக் பண்ண போகிறேன், திருப்பி போய் அடிக்க போகிறேன் அப்படிங்கிறதான் மீனிங். ஓகேவா? அடுத்து பொல்லனா அங்கே புறம் வேறார் காலம் பார்த்துள் வேற்பர் ஒல்லியவர், அவ்வளோதான். அப்போ அறிவுடையார் பகைவர் தீங்கு செய்த உடனே சிறப்பத்தை வெளிப்படுத்த மாட்டார். ஸோ ஒருத்தர் கெடுதல் செய்யறியான் அப்படின்னா அறிவு இருக்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க, உடனே வந்து அந்த கோபத்தை வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க. அவரை வெல்லுவதற்கான காலம் வருவரை அச்சினத்தை மனத்தில் மறைத்து வைத்திருப்பார். அப்போ அவனை ஜெயிக்கிறதுக்கான ஒரு காலம் வரும்பார், அதுவரை அந்த கோபத்தை வந்து மனசுக்குள்ளேயே வச்சிருப்பான். ஓகேவா? ஸோ அடுத்து செருநரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தரை. ஸோ பகைவரை காணும்போது பணிவாக தான் இருக்கணும். பகைவர் நம்மளை அப்படி தான் பேசுவி, அவன் என்ன பேசினாலும் நம்ம அமைதியாக பணிவாக தான் இருக்கணும். பகைவருக்கு முடிவு காலம் வரும்போது அவர்தம் நிலைமை தலையிலாய் மாறிவிடும். நம்ம பேசினா அவர் என்னென்னமோ பேசியிருக்கேன், அந்த பகைவருக்கு முடிவு காலம் இறுதி காலம் அப்படின்னு வருதுல்ல. ஸோ அப்போ அதான் அந்த இருவரை அப்படின்னா முடிவு காலம், அந்த இறுதி காலம் அப்படின்னு வர்றப்ப அவனுடைய நிலைமை அவர்களுடைய நிலைமை தலைகீழாக மாறிவிடும். ஸோ எய்தற்கரிய தேர்ந்தெடுக்கா அந்நிலையே செய்தற்கரிய செய்ய கிடைத்ததற்கு அரிய வாய்ப்பு கிடைத்த பொழுது அவ்வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டே செய்தற்கரிய செயல்களை செய்து முடித்தல் வேண்டும், அவ்வளோதான். கிடைத்ததற்கு அரிய வாய்ப்பு. இப்போ இந்த வாய்ப்பு வந்து இது மாதிரி கிடைக்கவே கிடைக்காது, இப்படி ஒரு செம்மையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அப்போ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம என்ன செஞ்சிடணும், எப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் செய்ய முடியுமோ செய்தற்கரிய செயல்கள் என்னென்ன செய்ய முடியுமோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி செய்தற்கரிய செயல்களை செய்தல் வேண்டும். அடுத்து கொக்கொக்க கும்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சேர்த்து எடுத்து அப்படின்னா வாய்ப்பற்ற காலத்தில் கொக்கை போல் அமைதியாக தான் இருக்கணும். உரிய காலம் வாய்த்ததும் கொக்கை போல் விரைந்து செயலை செய்து முடித்தல் வேண்டும். வாய்ப்பற்ற காலத்தில் கொக்கை போல் அமைதியாக தான், கொக்கு காத்துக்கிட்டே இருக்கும் மீன் வருதான்ட்டு, மீனை பார்த்தோன்னே தட்டி தூக்கணும். அதே மாதிரி தான் காலம் வாய்த்ததுமே கொக்கை போல் விரைந்து செயலை செய்து முடித்தல் வேண்டும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் திருவள்ளுவரை பற்றி சிறப்பு பெயர்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நான் பொருநதி காட்டியவர் வல்லனர் கிமு 31 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நூற்குறிப்பு பொறுத்த முடிக்கும் திருக்குறள் உலக பொதுவரை சொல்றதுக்கான காரணம் என்ன, அடுத்து அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால். ஸோ அதையே ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை அதிகாரம் தெரியும், எத்தனை குறட்பாக்கள் தெரியும், எந்தெந்த உலக மொழிகள்லாம் மாற்றி மொழிபெயர்த்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரு சில உலக மொழிகளை சொல்லி இந்த மாதிரி எல்லா மொழிகள்லையுமே பல மொழிகளில் வந்து இந்த நூல் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் திருவள்ளுவ மாலையை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாவேந்தர் பாரதிதாசன் என்ன சொல்லியிருக்காரு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இணை இல்லைன்னு வரும்பா, வெல்லாதில்லை பொல்லாதில்லை சொல்லாதில்லை இல்லாதில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே, இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தேனா பாரதிதாசன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 14 கீழ்கணக்கு நூல்களை ஞாபகம் வச்சுக்கணும். முப்பால் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணது இங்கே திருக்குறள் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 1812 ஞானப்பிரகாசம் மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம் 1812ஆம் ஆண்டு திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டார். ஸோ ஓகேவா? தஞ்சை மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ புக் பேக் கொஸ்டின்லாம் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதில் குருவினா ரொம்ப 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 முக்கியம். குருவினாவுக்கும் ஒன்றுக்குமே நான் ஆன்சர் சொல்லியிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் கேள்வியாக நமக்கு மாறப்போகுது. அடுத்து வணங்கி நூல் நோக்கி பால் நோக்கி நூல் நோக்கி, அவ்வளோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கனி மேதாவியா. ஸோ ஏழாதி 81 வெண்பா அப்படிங்கிறது ஞாபகம் தரணும். ஏழாதின்னொன்னே 81 வெண்பா. அதுக்கப்புறம் அந்த சொற்பொருள் பார்த்துக்கோங்க. ஸோ நூல் நோக்கினா நூலை நோக்கி 2ஆம் வேற்றுமை தொகை, பழியில்லா வந்துருச்சா, அவ்வளோதான். ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம். அடுத்து வழிகுட்டல் ஒழுகி வழியொழுகி. ஸோ ஏழாதியை இயற்றியவர் கனிமேதாவியார். இவருக்கு கனிமேதையர் அப்படிங்கிற மற்றொரு பேரும் இருக்குது. இவர் சமண சமயத்தவர். அப்போ சமண சமயத்தவர்னு சொல்கிறாங்க. அப்போ சமண சமயத்துக்கே உரிய கொல்லாமை முதலிய உயரிய அறக்கருத்துக்களை ஏழாதியில் வலியுறுத்தி கூறியுள்ளார். ஓகேவா? இவர் சமண சமயம், அதனால் சமண சமயத்துக்கே உரிய கொல்லாமை முதலான உயரிய அறக்கருத்துக்களை வந்து இந்த ஏழாதியில் வலியுறுத்தி கூறுகிறார். ஓகேவா? அதுக்கப்புறம் கிபி 5ஆம் நூற்றாண்டு திணைமாலை 150 இங்கே ஒரு 5 வருது, இங்கே கிபி 5ஆம் நூற்றாண்டு தானே, அப்போ இங்கே ஒரு 5 வருது. ஓகேவா? ஸோ அதற்கப்புறம் இங்கே பாருங்களேன். ஸோ அப்போ 14 கீழ்கணக்கு நூல் 81 வெண்பா அதெல்லாம் சொல்லியிருக்கோம். அப்போ 4 அடியில் 6 அருங்கருத்துக்களை வந்து இது கூறுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ 6ங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 5ஆம் நூற்றாண்டு 6 அறக்கருத்துக்கள், அந்த 6 மருந்து பொருளுடைய பெயரை ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஏலம் என்னும் மருந்து பொருளை முதன்மையாக கொண்டு லவங்கம் சிறுநாவற்பூ
சுக்கு மிளகு திப்பிலி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அது கீழே கொடுத்துருப்பாங்க. இந்நூலின் நற்கருத்துக்கள் கற்போரின் அறியாமையை அகற்றும். ஸோ அந்த மருந்து, அந்த 6 பொருள் சொன்னோம்ல, அதற்கான மருந்துக்கு பேருதே ஏலாதி அப்படிங்கிறது பேருப்பா. அந்த ஆகியவற்றினால் ஆன மருந்து பொருளுக்கு ஏலாதி அப்படிங்கிறது பேர். அந்த மருந்து வந்து உண்பவரினுடைய உடற்பிணியே போகும். அது மாதிரி இந்த நூல் வந்து இந்த நூலை கற்போரினுடைய இந்த நூலினுடைய நற்கருத்துக்கள் வந்து அந்த கற்போரினுடைய அறியாமையை அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து கீழே வாங்க. 8 தொகை நூல்கள் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். 10 பாட்டு. ஸோ 8 தொகை நற்றினை நல்ல குறுந்த காயங்கள் ஒத்த பதிவு ஓங்கு பதிவாடல் கற்றறந்தார் ஏற்றும் கழிவிடம் அகம் புறம் என்று இத்திரத்த 8 தொகை, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த பாட்டையே ஞாபகம் வச்சுக்கணும். 10 பாட்டை பொறுத்த முடிக்கும் என்ன அப்படின்னா அந்த அடைமொழியோடு ஞாபகம் வச்சுக்கணும். பெருகு வள மதுரை காஞ்சி மருவிய கோள் நெடுநல் வடை கோல் குறிஞ்சி அப்படின்னு அடைமொழியோடு ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி அந்த வரிசையாக நான் லிஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அந்த லிஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு முருகாற்றுப்படை, திருமுருகாற்றுப்படை, அடுத்து பொருளாற்றுப்படை, பெருமானாற்றுப்படை, சிறுமானாற்றுப்படை, அடுத்து முல்லை மதுரை, அதாவது மதுரை காஞ்சி, அடுத்து நெடுநல் வடை குறிஞ்சி, அடுத்து பட்டினப்பாளை, அடுத்து மலைபடுக்கலாம். ஸோ இந்த இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கடாத்தோடும் 10 இருக்குல்ல, அதே மலைபடுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ அதையும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ அடுத்து உயர்தனி செம்மொழியை பொறுத்த முடிக்கும் பாவலர் பெருஞ்சித்திரனார் என்ன சொல்லியிருப்பாரு? பெருஞ்சித்திரவதை பண்ணுறாருப்பா. உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழின்னு சொல்லி பெருமையாக ரொம்ப பெரும் சித்திரவதையாக பண்ணுறாரு. அடுத்து திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகம் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழி அப்படிங்கிறது பரிதிமார் கலைஞரனுடைய கூற்று. அதுக்கப்புறம் 16 செவ்வியல் தன்மை பாவாணர். ஸோ அப்போ 16 வயது பாவானா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். பாவானா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதற்கப்புறம் இங்கே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 6000, 3000, 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டு. ஸோ அந்த 6000, 3000ங்கிற அந்த வார்த்தையை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இதே நல்லா புரியும். ஓகேவா? ஸோ அதற்கப்புறம் பின்னாடி பாருங்களேன், அந்த 11 கோட்பாடுகள், அதாவது 11 தகுதி கோட்பாடுகளை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடணும். ஃபஸ்ட்டு இங்கே லெமூரியா கண்டம், இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 6 எந்த ஆர்டரில் வருது அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், தொன்மை பொறுத்த முடிக்கும் முதல் மாந்தன் தோன்றிய இடம் குமரி கண்டம். முதல் மாந்தன் தோன்றிய இடம் குமரி கண்டம். அவன் பேசிய மொழியே தமிழ் மொழியே அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அதற்கப்புறம் அந்த முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்று மூல தென்தமிழ் அப்படின்னு சொல்லி கம்பர் சொல்லியிருப்பார். ஓகேவா? ஸோ ஏன்னா ரொம்ப டீட்டெயிலாக பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அடுத்தடுத்து போகிறேன். ஓகேவா? ஸோ அப்போ என்று மூல தென்தமிழ் கம்பர். அதுக்கப்புறம் பிறமொழி தாக்கமின்மை. ஸோ அதாவது பிறமொழி சொற்களை நீக்கினாலும், ஸோ எல்லா மொழியிலையுமே பிறமொழி சொற்கள் கலந்துருக்கு. அதே மாதிரி தமிழ் மொழியிலையும் கலங்கி இருக்குது. அப்போ மற்ற மொழியில் வந்து பிறமொழி சொற்கள் நீக்கிட்டாங்க அப்படின்னா அந்த மொழியால் தனித்து இயங்க முடியாது. பட் தமிழில் வந்து எந்த மொழி சொற்கள், எல்லா மொழி சொற்களையுமே, எல்லா பிறமொழி சொற்களையும் நீக்கினாலும் தமிழ் வந்து தனித்து இயங்கும். அப்படிப்பட்ட தன்மை கொண்டது தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தாய்மை அப்படிங்கிற பார்க்குறப்ப தமிழ் மொழியானது திராவிட மொழிகளான கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளுவம் போன்ற மொழிகளுக்கு தாய்மொழியாக திகழ்கிறது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பிராகுயி முதலான வடபுல மொழிகளுக்கும் தாய்மொழியாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லி கால்டுவெல் சொன்ன ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ கால்டுவெல்ஸுடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் 1880. ஸோ அந்த வேர்ச்சொல் உறவு பெயர் அந்த இது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இயல், இசை, நாடகம், அகம்புறம். ஸோ அந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்து போவேன் நான். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றுள்ளவை சங்க இலக்கியங்கள். அப்போ அதனுடைய மொத்த அடிகள் 26,350. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதற்கப்புறம் பாருங்களேன், கபில் சூழவில் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன, விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள், அதாவது அக்காலத்தே இந்த அளவுக்கு விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு எந்த மொழியிலையுமே இல்லை அப்படிங்கிறது உலக இலக்கியங்களை ஆய்ந்த கபில் சுவலபில் என்னும் செக் நாட்டு மொழியியல் பேரறிஞரின் முடிப்பு. அப்போ கபில் சுவலபில் பில்லுக்கு செக்கு வச்சுட்டா இருப்பா. இப்போ பில்லு நான் கொடுக்குறேன், காசாகவும் கொடுக்கலாம், செக்காகவும் கொடுக்கலாம்ல. பில்லு தானே, உனக்கு எப்படி காசாக கொடுத்தா என்ன, அப்போ காசாகவும் கொடுக்கலாம், செக்காகவும் கொடுக்கலாம். நான் செக்காக கொடுக்குறேன், என்னப்பா செக்கு, என்னப்பா செக்காக கொடுக்குறேன், செக்கில் என்ன எழுதியிருக்கேன்ப்பா. இந்த மாதிரி உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு எந்த மொழியிலையுமே இல்லைப்பா. அவ்வளோதான்ப்பா, முடிச்சிட்டேன்ப்பா நான் அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் மார்க்ஸ் முல்லர், இந்த பண்பட்ட அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சுனாலே மார்க்ஸ் முல்லராக போட்டுருவோம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சா? ஓகே தானே? ஸோ அதற்கப்புறம் இந்த மக்கள் இலக்கியம் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கெல்லட்டு என்ன சொல்கிறாரு, எப்போ இலக்கணத்தை புல்லட் வேகத்தில் படிச்சிடலாம்ப்பான்னு சொல்லி கெல்லட்டு சொல்கிறாரு. இலக்கணத்தை புல்லட் வேகத்தில் படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கெல்லட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தொல்காப்பியர் எழுத்து சொல்லு பொருள், அதுக்கப்புறம் அகத்தியர், அதில் எழுத்து சொல்லு பொருள் யாப்பு அணி. ஸோ இந்த பாயிண்டெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே தானே? ஸோ ரொம்ப டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, ரிவிஷன் தான். கடை நான் சொல்ல இந்த பாயிண்ட்லாம் ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே தானே? ஸோ அதற்கப்புறம் சங்க இலக்கியங்கள் வந்து இயற்கையோடு இயந்தவை, இன மொழி மதம் கடந்தவை அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்து என்னென்னலாம் முக்கியமான விஷயங்கள், அந்த பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், யான் பெற்ற இன்பம் பெருகுக வையகம். ஸோ இந்த மாதிரியான பண்பாட்டு நெறிமுறைகளையும் வெளிப்படுத்தின அப்படின்னு சொல்லி சங்க இலக்கியங்கள் வந்து இந்த மாதிரியான பண்பாட்டு நெறிமுறைகளையும் வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னா புறநானூறு. ஓகே தானே? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் திருக்குறள். ஓகேவா? திருக்குறள் என்ன சொல்லுது, மக்கட்பண்பில்லாரவே மரம் அப்படின்னு சொல்லி பழிக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஓகே தானே? ஸோ அடுத்து
சிலப்பதிகாரம் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். அடுத்து இங்கே வந்துருங்க. ஸோ முனைவர் எமினோ சொன்ன ஸ்டேட்மெண்ட், இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது. அப்போ தொல்காப்பியத்தை பற்றி இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறையை தொல்காப்பியம் கூறுகிறது அப்படின்னு சொன்னவர் எமினோ. ஓகேவா. ஸோ அடுத்து செம்மொழி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அக்டோபர் மாதம் 12, 2004 கிளாசிக்கல் தமிழ் டே. ஓகேவா, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுதான் செம்மொழி அப்படின்னு அறிவித்த ஆண்டு. ஸோ பின்னாடி ஒரு டேபிள் நம்ம படிப்போம். அந்த காலகட்டம் அந்த டைம் லைனும் நமக்கு முக்கியம் தான். நான் வந்துருச்சுல. ஸோ 1901 மதுரை தமிழ்ச்சங்க இதழான செந்தமிழில். ஸோ அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு கேள்வி. மதுரை தமிழ்ச்சங்க இதழ் எது? செந்தமிழ். ஓகேவா. அப்போ பரிதிமார் கலைஞரனுடைய உயர்தனி செம்மொழி அப்படிங்கிற கட்டுரை வெளியிடப்பட்டது. ஸோ இங்கே பாருங்கள், உயர்தனி செம்மொழி கட்டுரை. இங்கே பின்னாடியும் இதே மாதிரி வரும். அந்த இடத்துல கவனமாக வச்சுக்கணும். என்னென்னா உயர்தனி செம்மொழி அப்படிங்கிற ஆங்கில நூல் தேவநாய பாவாணரால் எழுதி வெளியிடப்பட்டது. ஓகே தானே. ஸோ அதை இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. எது கட்டுரை, எது ஆங்கில நூல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். கட்டுரை எழுதினவர் யார், ஆங்கில நூல் உயர்தனி செம்மொழி யார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 18 மேலே. இப்போ 18 வயசுனா மேலே போகலாம். அவ்வளோதான். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ மேலே என்னப்பா இருக்குது, மேலே வந்து சைவ சாப்பாடு போடுறாங்க. சைவ சித்தாந்த மாநாடு மேலே என்ன போடுறாங்க, சைவ சாப்பாடு போடுறாங்க. ஓகேவா. ஸோ அடுத்தது கறக்கணும். கரந்தை தமிழ்ச்சங்கம் 19 கரந்தை. அடுத்து 66 ஒரு 6 இன்னொரு 6 உயர்தனி செம்மொழி தேவநேய பாவாணர். ஓகேவா. ஸோ அடுத்து 2004 நடுவணரசு தமிழை செம்மொழியாக அறிவித்தது. ஸோ பரிதிமார் கலைஞர் லெசனை பரிதிமார் கலைஞர் சூரிய நாராயண சாஸ்திரியார் அப்படிங்கிற பேரை வந்து பரிதிமார் கலைஞர் அப்படின்னு தமிழாக்கிட்டாரு. 1870 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் யார்கிட்ட தமிழ் கற்றுக்கிட்டா, யார்கிட்ட வடமொழி கற்றுக்குறாங்க. ஸோ சென்னை கிறித்துவ கல்லூரி இந்த இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் அந்த இது. அடுத்து இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர், இல்லம் இயற்றமிழ் மாணவர் ஈன்னு வருதுன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் மதுரையில் 4ஆம் தமிழ்ச்சங்கம் பாஸ்கர சேதுபதி தலைமையில் பாண்டித்துறையார் மேற்பார்வையில் பரிதிமார் கலைஞர் உவேச ராகவனார் ஆகிய துணையுடன் மதுரையில் தமிழ்ச்சங்கம் நிறுவப்பட்டது. ஓகேவா. ஸோ அடுத்து திராவிட சாஸ்திரி சி.வை. தாமோதரனார். அதுக்கப்புறம் தனிப்பாசுர தொகை அப்படிங்கிற நூலில் வந்து அந்த சூரிய நாராயண சாஸ்திரி அப்படிங்கிற வடமொழி பேரை பரிதிமார் கலைஞராக மாற்றிருப்பார். ஸோ இந்த நூலை, இந்த தனிப்பாசுர தொகை நூலை வந்து ஜி.யு. போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். அதுக்கப்புறம் அந்த வில்லியம் மில்லரு, டென்னிசன், ஆர்த்தரின் இறுதி, விடுரணி கடிது, 12ஆம் நூற்றாண்டு, குகப்படலம், கம்பராமாயணம். அவ்வளோதான். நான் அதை சொன்னோடனே இந்த வார்த்தைகளை வச்சு இந்த பேரா முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஓகேவா. ஸோ அடுத்து பவளம், மணி. ஆனால் மணி மிளகா, புரியுதா? மணி பவளம், மணிக்கு பதில் அதை பவளத்துக்கு பதிலாக மிளகாயை போட்டுருங்க. அவ்வளோதான். அதே வடசொல் கலப்பு. அவ்வளோதான். அந்த ரெண்டே வார்த்தை வச்சுட்டு முடிச்சுட்டே போயிடணும். அதுக்கப்புறம் 1901 அந்த கட்டுரை எழுதியிருக்காரா. ஸோ அங்கே அந்த இது படுத்தோம்ல 1901 கட்டுரை. இங்கே 1902 நடந்த விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா, அந்த யூனிவர்சிட்டியில் வடமொழியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அது இவருடைய எதிர்ப்பால் அந்த பல்கலைக்கழகம் கைவிட்டது. ஸோ அதுக்கப்புறம் ரூபாவதி, காலாவதி, நற்றமிழ் நாடகங்கள் இவரே பெண்பால் வேடம் என்று நடிச்சிருப்பார். சித்திரக்கவி 51, மூசி பூர்ணலிங்கம், ஞானபோதினி. ஸோ தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளில் வந்து புலமை பெற்றிருந்தார். அதுக்கப்புறம் அந்த செந்தமிழில் உயர்தனி செம்மொழி அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை வரைகிறாரு. அதில் வந்து உயர்தனி செம்மொழி அப்படின்னு சொல்லி முதலாக நிலைநாட்டுறாரு. ஓகேவா. ஸோ 33வது வயதில் வந்து இயற்கை எதிராரு. அஞ்சல் தலை, நடுவண் அரசு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பு செய்துள்ளது. ஸோ அதுக்கப்புறம் இந்த சொல்லாக ரொம்ப முக்கியம். ஆஸ்தட்டிக் அப்படின்னா இயற்கை வனப்பு, பயாலஜி அப்படின்னா உயிர்நூல், கிளாசிக்கல் லாங்குவேஜ் உயர்தனி செம்மொழி, கிரீன் ரூம் பாசறை, இன்ஸ்டிங்க்ட்னா இயற்கை அறிவு, ஆர்டர் ஆஃப் நேச்சர், ஆர்டர்னு வருதா அப்போ ஒழுங்கு, இயற்கை ஒழுங்கு, ஸ்நாக்ஸ் அப்படின்னா சிற்றுணம். அதற்கப்புறம் என்ன முதல் எழுத்து என்ன, சார்பு எழுத்து என்னன்னு சொல்லியிருப்பாங்க. அதற்கப்புறம் 4 வகை குறுக்கங்கள். ஃபஸ்ட்டு ஐகார குறுக்கம் நான் சொல்லியிருக்கேன், 2ன்னு போட்டுக்க, 1 1 போட்டுக்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. இதில் அதுக்கு மேலே படிக்க ஒன்றுமே கிடையாது. அதுக்கப்புறம் 2ன்னு போட்டுக்க, 1 போட்டுக்க. அவ்வளோதான். இதுலேயும் வேலை அதுக்கு மீறி படிக்க ஒன்றுமே கிடையாது. ஏன் அங்கே 3 போட்டேன், 1 1 போட்டேன், இங்கே 1 மட்டும் உடனே பாட்டிக்கிட்டேன். ஏன்னா இங்கே இடையிலையும் இறுதியிலையும் அவுகாரம் வராது. அவ்வளோதானே வேலை முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இங்கேயும் போட்டுக்க, அரை போட்டுக்க, அதுக்கப்புறம் ஒரு காலை போட்டுக்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 2 என்ன, வரும் வண்டி. அப்போ இங்கே மகர ஈற்று சொல்லுக்கு முன்னாடி வகர முதல் மொழி வந்து சேருது. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இங்கே பாருங்கள், போன்மு மருள்மு எப்படி வருது, போன்மு மருளும் அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஆயுத குறுக்கத்துக்கு வாங்க. ஆயுத குறுக்கத்துக்கு அதே மாதிரி போட்டுக்கோங்க, அறையை போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் காலை போட்டுக்கோங்க. எப்படி சேருதுன்னு பாருங்கள். கல் கூட்டல் தீது கற்றீது. இந்த தீ என்னவா மாறுதுன்னு பாருங்கள். முள் கூட்டல் தீது முட்டுது. அப்போ இந்த தீ என்னவா மாறுதுன்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சுல. ஸோ பின்னாடி வந்துடலாமா. ஸோ அதற்கப்புறம் சொற்றொடர் வகைகள் என்ன சொல்கிறாங்க. இப்போ செய்தியை வெளிப்படுத்துச்சுன்னா செய்தி தொடர்பா, வினாவை வெளிப்படுத்துச்சுன்னா வினா தொடர்பா, உணர்ச்சியை வெளிப்படுத்துச்சுன்னா உணர்ச்சி தொடர்பா. அதுக்கப்புறம் படி அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையை சொல்லிச்சு அப்படின்னா கட்டளை தொடர்பா. தனிநிலையை பொறுத்த முடியும் ஒரே ஒரு பயனிலை. இவ்வளோதான் சிம்பிள், இவ்வளோதான் முடிக்கணும். ரிவிஷன் தான் இவ்வளோதான். அப்படியே கடகடான்னு பார்த்துட்டு போயிடணும். ஒரு பயனிலை, தனிநிலை தொடர், ஒன்றுக்கு மேற்பட்ட பயனிலை, தொடர்நிலை தொடர். அதுக்கப்புறம் அந்த ஆள், ஆக, வரும். ஸோ அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இதெல்லாம் சூப்பராக புரியும். ஸோ அதுக்கப்புறம் ஆள், ஆக,
ஓ இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா கலவை தொடர்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த ஒரு தனிச்சொற்றொடர் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துணை தொடர்களுடன் கலந்து வர்றதுக்கு பேர் கலவை தொடர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் செய்வினை தொடர் எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் செய்வினை தொடர். செயற்பாடு வினை தொடர் பாருங்கள், செயல்படு பொருள் வினை சொல்லை கொண்டு முடியும் அப்படிங்கிறத இப்போ ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ செய்யும் இங்கே வந்து எழுவாயி செய்யும் வினையை கொண்டு முடியுது, இங்கே செயல்படு பொருள் வினை சொல்ல கொண்டு முடியுது, அவ்வளோதான். அதே மாதிரி படுபட்டது பெரு பெற்றது, அவ்வளோதான் ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே பாருங்கள் வைக்க பெற்றதுன்னு வந்துச்சு, அப்போ படுபட்டது பெரு பெற்றது, அவ்வளோதான் வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்து தன்வினை தானே செய்யும், அவ்வளோதான். பிறவினை பிறரை கொண்டு செய்யும், அவ்வளோதான் தானே செஞ்சால் தன்வினை. பிறர்னு வந்துருச்சா பிறவினை போட்டு போய்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான் வேலை முடிஞ்சிருச்சா. கற்றாலே இங்கே கற்பித்தாலே ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன் விபி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். கற்றால் கற்பித்தால், அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நேர்கூற்று அயர்கூற்று. அப்போ ஒருவர் பேசுவதை அவர் பேசுகிற மாதிரியே சொன்னோம்னா அது பேர் என்னது நேர்கூற்று. அப்போ அதுக்கப்புறம் இங்கே அயர்கூற்று வர்றதுன்னா என்ன, ஒருவர் அல்லது பலரின் உரையாளர்களே அயலார் கூறுவது போல அமைஞ்சிச்சு அப்படின்னா அதற்கு பேர் அயர்கூற்று. வேலை முடிஞ்சிருச்சா. அதுக்கப்புறம் நேர்கூற்றுக்கு வாங்க. நேர்கூற்றில் மேற்கோள் குறிகள் வரும், தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும், இங்கு இப்போது இவை அப்படின்னு வரும், இன்று நெடுநாளை வரும், அவ்வளோதான். இப்போ அயர்கூற்றுக்கு அப்படியே போனீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா மேற்கோள் குறிகள் வராது, அவ்வளோதானே. மேற்கோற்குறிகள் வராது, தன்மை முன்னிலை பெயர்கள் படற்கை பெயர்களாக மாறும், சுட்டு பெயர்கள் என்னவா மாறும் அது அவை இங்கே அங்கே அப்படின்னு வரும். அதாவது இங்கே ஈ அப்படின்னு வர்றதெல்லாம் ஆவா மாறும்ப்பா, இதுவா அங்கே அதுன்னு வரும், இங்கே இவையா அங்கே அவைன்னு வரும், இங்கே அங்கே, அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு. அங்கே என்ன வரும் இன்று நேற்று நாளைன்னு வருவான், இங்கே என்ன வரும் அந்நாள் மறுநாள் முன்னாள்னு வரும், அவ்வளோதான் வேலை முடிஞ்சிருச்சு. ஓகேவா. ஸோ அதே மாதிரி பாருங்கள் என்று ஆக என்னும் இணைப்பு சொற்களும் இடம்பெறும். அதுக்கப்புறம் உடன்பாடு எதிர்மறை. உடன்பாடுன்னா என்ன, அதாவது செயல் அல்லது தொழில் நிகழ்வதை நேர்மறையாக உணர்த்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் உடன்பாட்டு தொடர். இங்கே வந்து என்னென்னா செயல் நிகழாமையை சொல்லிச்சு அப்படின்னா அதற்கு பேர் எதிர்மறை தொடர். அப்போ எழுதிலல், அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. எது நேர்மறை எது எதிர்மறை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் எழுதாமல் இறால், அதாவது இரண்டு எதிர்மறை வருதா, அப்போ இரண்டு எதிர்மறை வந்துச்சு அப்படின்னா அது உடன்பாட்டு பொருளை தான் தரும். இரண்டு எதிர்மறை வருதாப்பா, அங்கே இதை நோட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இங்கே இதை நோட் பண்ணுங்கள், உடன்பாட்டு பொருளை தந்துருச்சு, அவ்வளோதான். அப்போ பொருள் மாறா எதிர்மறை தொடர் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது இரண்டு எதிர்மறை வரும், இரண்டு எதிர்மறை வந்து திருப்பி உடன்பாட்டு பொருளையே தரும், அவ்வளோதான். அதாவது எழுதாமல் இறால், இப்போ எழுதினால் அப்படின்னா உடன்பாட்டு தொடர், எழுதவில்லை அப்படின்னா எதிர்மறை தொடர், கரெக்டாக. இங்கே எழுதாமல் இறால், அப்போ பொருள் மாறாத எதிர்மறை, அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு. அதான் பொருள் மாறா எதிர்மறை. ஸோ புக் பேக் ஆன்சர்லாம் அந்த வீடியோலேயே நம்ம சொல்லியாச்சு, நம்ம அடுத்தது போயிடலாம். ஸோ அடுத்து கலந்த வள்ளலார், அவ்வளோதான் வேலை முடிஞ்சிருச்சு. 6th ஓல்டு புக்கில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் அங்கே தனித்தமிழ் இயக்கம் மறைமலை அடிகள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அது முக்கியம். ஸோ அடுத்து பின்னாடி வந்துடலாமா. ஸோ இங்கே இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். என்ன, அப்பா ஞாயிறு அன்று எனக்கு பிறந்த நாள், ஆனால் நீங்கள் இன்னும் எனக்கு பிறந்தநாள் அடை எடுக்கவில்லையா அப்படின்னு வரும். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இருந்தாலும் நான் அந்த வீடியோவில் அதையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் இந்த இதை வச்சுக்கோங்க, இந்த டிரான்ஸ்லேஷனை. ஹெல்த்து வெல்த்து, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், டூ மச் ஆஃப் எனிதிங் குட் ஃபார் நத்திங், அளவுக்கு மிஞ்சினா அமுதம் நஞ்சு, நோ பெயின் நோ கெயின், உழைப்பின்றி ஊதியமில்லை, ஹேஸ்ட் மேக் வேஸ்ட்டு, பதறாத காரியம் சிதறாது, நாலேஜ் பவர் அறிவு ஆற்றல். அதுக்கப்புறம் தந்தை பெரியார் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா மொழிப்பற்று தேசப்பற்று, அவ்வளோதான். அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது என்ன அப்படின்னா ஒரு நாட்டில் பிறந்த மக்களுக்கு வேண்டப்படும் பற்றுக்குள் தலையாய பற்று என்ன அப்படின்னா மொழிப்பற்று தான். ஏன்னா மொழிப்பற்று இல்லை அப்படின்னா அவர்கிட்ட தேசப்பற்று இருக்காது அப்படின்னு சொல்கிறார். அப்போ மொழிப்பற்று இல்லைன்னா தேசப்பற்று இருக்காது. அப்போ தேசம் அப்படிங்கிறதே மொழியை அடிப்படையாக கொண்டு இயங்குவது, அதனால் தமிழர்களுக்கு தாய்மொழி பற்று பெருகணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அவ்வளோதான் தந்தை பெரியாருடைய ஸ்டேட்மெண்ட், அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அடுத்து யூனிட் 2. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம யூனிட் 2வும் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.